சார் எப்பவும் பிஸியா தான் இருப்பீங்க, நீங்க அப்படியே இருங்க. ஸ்டுடியோல இருக்கேன், கஸ்டமர் இருக்காங்க, அப்புறம் கூப்பிடுறேன். சரி, ஸ்டுடியோல தான் இருக்கீங்களா? கடை ஓபன் பண்ணவே இல்ல. எவ்வளவு போய் சொல்வீங்க சக்தி? நீங்க மாறிட்டீங்க, ஆனா இன்னும் உங்க போய் மட்டும் மாறல. எழுதவே மாட்டீங்க சக்தி. ஹலோ சக்தி, நாசம் பண்ணிட்டு ஹலோ திரும்ப திரும்ப வந்து என்ன டார்ச்சர் பண்ணாத. என் தேவை என்ன முடியல, முடிஞ்சதும் வரமாட்டாங்க. சரியா? ஆப்ஷனே இல்ல. என் வழிக்கு நீ வந்துதான் இனி பேசிதான் போதும் சக்தி. என் லைஃப்ல நீ யாரும் வராதீங்க. நீ சொன்னா விட்டுருவா, நான் வருவேன். இருட்டுக்கு தெரிஞ்சா நான் சாக வேண்டியதுதான். நீ மாதிரி பேசாதீங்க, நான் சொல்றது கேளு. ஓ, எனக்கு என்ன, நீ இல்லாமலே நான் அதை பெருசு பண்ணுவேன். ஸ்டுடியோ கிட்ட வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாலே. ஐயோ அம்மா, சாரி அம்மா, கொஞ்சம் வேற. அதான் எனிவே ஹாப்பி. ஏய், ஏன்டி இப்படி பேசுற? நம்மள பாருங்க, வெரி ஹாப்பி. என்னடி, என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? எப்படி வராதீங்க, யாராச்சும் பார்த்தா தப்பா நினைப்பாங்க. உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? நீங்க போன் எடுக்கல ஆமா அவ்வளவுதானே. தானே, வேற என்ன? வேற எதுவும் இல்ல, இனி எதுவும் இல்ல. பின்னாடி வராதீங்க, கால் மெசேஜ் எதுவும் பண்ணாதீங்க சக்தி. இல்ல பாரு, உன் கோவம் கூட அழகாதான் இருக்கு. ஆனா என்கிட்ட பேசாம உன்னால இருக்க முடியுமா? இனி இருக்க பழகிக்கிற. இனிமே லைஃப்ல வராதீங்க சக்தி. என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி கோச்சிட்டு போறா? ஒண்ணுமே புரியலையே. ஏன் சக்தி நம்ம கிட்ட இதை மறைக்கிறான்? எல்லாத்தையும் சொல்றவன் இதையும் சொல்லணும்ல, ஏன் சொல்லல? ஒரே குழப்பமா இருக்கே. அப்பா, என்னம்மா சரியா பேச மாட்டேற? அப்பா அட்வைஸ் பண்றேன்னு கோவமா இல்ல பயமா?